அந்த வினை பயனுக்கு தந்தாப்புல அந்த உலகங்கள் செல்லும் இல்லைங்களா. நிறைய புண்ணியங்கள் செஞ்சால் அது சொர்க்கலோகம் செல்லும், நிறைய பாவங்கள் செய்தால் அது நரகலோகம் செல்லும். இது ரெண்டும் இல்லாமல் சிவபுண்ணியங்கள் நிறைய செய்தால் கைலாயம் போய் அடையும். இப்படி ஒவ்வொரு உலகமும் ஒன்று இருக்குது. அவங்களோட வினைக்கு தக்கவாறு இந்த உலகத்துக்கு போய் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த புண்ணிய வினைகள்லாம் புரிஞ்சிருச்சுன்னு வைங்க, திருப்பி ரிட்டன் திரும்ப இங்கே பிறக்கணும், மறுபிறப்பு எடுக்கணும். அவங்க அப்படி எடுக்கும்போது எப்படின்னு சொன்னால் மழை மேகங்கள் வழியாக தான் அந்த ஆன்மா வரும்னு நம்ம சாஸ்திரங்கள் பேசுகின்றது. மழையின் வழியாக தான், மழை மேகங்கள் வழியாக இருந்து அந்த மேக நீர் இருக்கு இல்லைங்களா, நீரின் வடிவமாக தான் கீழே வரும். நீரின் வடிவம் மழை வடிவத்திலே கீழே விழுந்து அந்த ஆன்மா அந்த அந்த இது பயிரில் கலக்கும். நம்ம சாப்பிட்றது என்ன, நெல், பருப்பு, காய்கறிகள் இல்லைங்களா, அது அந்த நீர் வடிவத்தில் அதுக்கு உயிராகும். அந்த செடிகளுக்கு உயிராகி அந்த செடி மூலமாக விளைஞ்ச காய்கறிகள் மூலமாகவோ அல்லது அரிசி பருப்பு மூலமாகவோ அந்த ஆன்மா ஒரு ஆணுடைய அந்த ஆணுக்கு உணவாகி அது ஆணுடைய வயிற்றில் 2 மாதம் இருக்கும்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுவோம். முதல்ல ஆணுடைய வயிற்றில் தான் 2 மாதம் இருக்கும். பின்பு அந்த உயிரானது பெண்ணினுடைய வயிற்றில் போய் இருக்கும், அது 10 மாதம் இருக்கும். மொத்தம் நமக்குன்னா 10 மாதத்தில் 12 மாதம் கணக்கு. ஆண்களுக்கு ஆண் தந்தையாருடைய வயிற்றில் 2 மாதம், தாயார் வயசில் 10 மாதம் இருக்கும். இதெல்லாம் சாமி சொல்கிறார்.